ஹாய் காய்ஸ். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு கொரியாவில் ஒரு மாதத்துக்கு இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மளோட செகண்ட் டே. நேற்று ஃபர்ஸ்ட் டே மழை பெஞ்சனால என்னால் ஒழுங்காகவும் சுற்றி பார்க்க முடியல, அக்கம் பக்கம்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி நான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மழையும் பெய்யல. ஸோ நானும் சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கும் இன்றைக்கி காமிக்க போகிறேன். நேற்று என்னோடய ஒர்க்கில் என்ன பண்ணாங்கன்னா, எங்களோட பேசிக் லேப் செட்டப்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டு கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. பட் ரொம்ப நேரம் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களும் அது எப்படி நின்று பண்ணாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் ஒரு 3 மணி நேரம் கிட்ட பிரேக்கே இல்லாமல் நின்றுட்டே தான் கிளாஸ் கவனித்தோம். அதே மாதிரி சொல்லி தந்தவங்களும் சீனியர்ஸுமே நின்றுக்கிட்டே தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு முடிஞ்சு நான் 6:30 7 ஆகிடுச்சு ரூம் போகவே. போயிட்டு என்னாலையுமே திரும்பி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் செம்ம டயர்டாக இருந்துச்சு. நான் படுத்து தூங்கிட்டேன். காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சரி சுற்றியும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நேற்று மழை பெஞ்சனால அவ்வளோவா சுற்றிலாம் எதுவுமே பார்க்கல அப்படின்றதுக்காக சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். இப்படி போகிற வழியில் எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக நான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது ஒரு ரிசர்ச் சென்டர். அங்கே ரொம்ப ரிசர்ச்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹைலி கான்ஃபிடென்ஷியல் அப்படின்றனால ஊர்லேருந்து ஆரம்பித்தப்போ தனியாக வச்சுருந்துருக்காங்க. பட் அதெல்லாம் டெவலப் ஆகி இப்போ நிறைய இங்கே பக்கத்துலலாம் கடையிலேருந்து குட்டி குட்டி ஃபேக்ட்ரிஸ் மாதிரிலாம் வந்துருச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரீசைக்ளிங், அதுக்கப்புறம் பிவிசி அந்த மாதிரி ஏரியாவாக இருக்குது. சில இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு லிட்டரலி இந்தியா மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட் ஒர்க்லாம் பண்ணோம். பட் என்னால் ஈவன் எங்களோட ரிசர்ச் சென்டரை கூட ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா அது பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ நானும் தேவையில்லாத விஷயத்த பண்ண விரும்பலை. பட் நான் உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத அப்டேட் கொடுக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இல்லை கொரியாவில் உங்களுக்கு ஒர்க்கோ இல்லை இன்டர்ன்ஷிப்போ அப்படி இல்லைனா படிக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். மற்றபடி நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற வீடியோஸுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பட் எனக்கு நான் ரொம்பவே லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இது நேஷ்னல் லெவலில் ஒரு ரிசர்ச் சென்டர். அங்கே ஃபாரினர்ஸ்க்கு அலோடே கிடையாது. பட் எனக்கு அங்கே ஒரு 1 மந்த்துக்கு நமக்கு இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்குது அப்படின்றது ரொம்பவே எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்தியனும் நான் தான் அங்கே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நிறைய கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். பட் மேஜர் ரொம்பவே டிஃபிகல்ட்டியாக இருக்குது. அப்புறமேட்டுக்கு நம்ம மதியம் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம் கொலீக்ஸ் கூட. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒர்க் முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் நான் வழக்கம் போல் பஸ் ஏறி ரூமுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ஆனால் டயர்டாக இல்லை. இன்றைக்கி திருப்பி போய் ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம தமிழ்களின் கொரியாவை ஃபாலோ பண்ணுங்கள்.